மாயன் உன்னை அழிக்கிறதுக்காக அந்த கருப்பு உருவத்தை அகிலா உடம்புக்குள்ள ஏவி விட்டுருக்கான். அப்போ எல்லா அழிவு வேலைக்கும் காரணம் அந்த மாயன் தானா? அதுல என்ன சந்தேகம்? அப்போ அந்த மாயனை அழிக்கிறது எப்படி? அது நம்மளால முடியுமா? அம்மனை அழிக்க முடியும்னு அவன் நினைச்சுட்டு இருக்கும் போது அவனை அழிக்க அந்த அம்மனால முடியாத? முடியுமா? எப்படி? அதுக்குதான் நீ சிறுவாச்சூர் வரணும். உன் பிறப்போட நோக்கம் என்னங்கறத நீ தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்ம போராட்டம் தொடர்ந்துட்டே தான் இருக்கணும். நீ சிறுவாச்சூருக்கு போக கூடாது. உன்னுடைய பிறப்பின் நோக்கம், உன்னுடைய பிறப்பின் எண்ணம் நீ தெரிஞ்சுக்க கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு உருவம், அகிலா எல்லாமே. அப்புறம் எதுக்கு அவங்கள நான் வெளிச்சத்துக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்றாங்க? அதுக்கான நோக்கம் எனக்கு தெரியல. ஆனா உன் பிறப்பின் நோக்கத்தை நீ தெரிஞ்சுக்க சிறுவாச்சூர் வந்தீன்னா எல்லாத்துக்குமே விட கிடைச்சிடும். இது எதுவுமே தெரியாம நான் சிறுவாச்சூருக்கு போக மாட்டேன்னு எங்க அம்மாக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். இனிமே எப்படி சாமி நான் சிறுவாச்சூருக்கு போக முடியும்? தேவி, எல்லாமே அந்த அம்மனோட திருவிளையாடல் தான். உன்னை சத்தியம் பண்ண வச்சதும் அவதான். அந்த சத்தியத்தை காப்பாத்தி உன்னை சிறுவாச்சூருக்கு கூட்டின்னு போக போறதும் அவதான். அப்போ நான் சிறுவாச்சூருக்கு வருவேன்னு சொல்றீங்களா? அவ வர வைப்போ. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கு தான் நான் காத்துட்டு இருக்கேன்.